வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்குறோம். அதுக்குள்ள மார்க்கெட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. மார்க்கெட்ட போட்டு அடி அடின்னு அடிச்சுப்புட்டானுங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 0.38% டவுனு. சென்செக்ஸ் வந்து 0.28% டவுனு. நிஃப்டி வந்து 25,312ல இருக்கு. சென்செக்ஸ் வந்து 82,180 பாயிண்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு, சில்வர் ரேட் பார்க்கலாம். நிஃப்டியும் கோல்டு வந்து தராசுல இருக்கிற மாரி இருக்குது இப்போ. கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கு. நிஃப்டி இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி ஆயிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட்டோட நிலைமை. கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 450 ஏறி இருக்குது. ரூ. 450 ஏறி 13,900 இருக்குது. சில்வர் வந்து ஒரு கிராமுக்கு ரூ. 22 ஏறி ரூ. 340 இருக்கு. அடுத்தது யுஎஸ்க்கும் இந்தியன் ரூபிக்கும் உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆல் டைம் ஹையை நெருங்க போகுது. அடுத்தது எஃப்ஐடிஏ எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்கன்னு பார்க்கலாம். எஃப்ஐஏ வந்து 2,968 கோடி வந்து விற்றுருக்காங்க. டிஐ வந்து 3,600 கோடி வாங்கியிருக்காங்க. செக்டார்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரபட்சம்லாம் பார்க்கல. மொத்த செக்டாரும் போட்டு அடிச்சிட்டானுங்க. அதில் ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வரு, ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு அந்த மாதிரி ஸ்டாக் தான் ஏறி இருக்குது. மற்றபடி மொத்த செக்டாரையும் போட்டு அடிச்சிட்டானுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு கார் லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு குட் நியூஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த ஜூன் 26லேருந்து மினிமம் சேலரி வந்து டபுள் ஆக்க போகிறாங்க. ஃபாரினர் அங்கே ஒர்க் பண்ணுற ஃபாரினர்ஸ். அடுத்தது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதோட பிரசிடென்ட் வந்து நேற்று வந்திருந்தாரு. வந்து மோடி சந்திச்சிருந்தாங்க. அதன் விளைவாக வந்து 3 பில்லியன் டாலருக்கு வந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. எல்என்ஜினா லிக்விடு நேச்சுரல் கேஸு அப்படி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து இந்தியா வந்து யுஏயோட டாப் கஸ்டமர் ஆகிட்டாங்க. அடுத்தது இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருந்த இந்தியா திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே இவ்வளோ நாள் யூஎஸ் தான் டேரிஃப் போட்டாங்க. இப்போ யூஎஸ் மேலே இந்தியா டேரிஃப் போட்டிருக்கு 30%. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த பல்ஸும்பாங்களே, பல்ஸ்னா பருப்பு வகைகள் அது சம்மந்தமாக போட்டிருக்காங்க. இதனால பேச்சுவார்த்தை இதுக்கும் போயிட்டு இருக்குது. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நிறைய பிஸ்னஸில் கால் பதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஒயர் பிஸ்னஸில் இறங்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மேலேயும் டேரிஃப் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து யூரோப்பு, யூகே இதுக்கு மேலே போடுறாங்க. அப்படி போட்டால் அதனால யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஜேஎல்ஆருங்கிறது வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர். இது டாட்டாவோட சப்சிடியரி கீழே வரும். இதனால ஆல்ரெடி அவங்க சேல்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்குது. இது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து பாதிப்பை தான் தரும். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.